வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் வாங்கடா, இந்த பங்களா தான்டா. வாங்கடா வாங்கடா. ஐயா தர்மம் பண்ணுங்க. டேய் போடா டேய் போடா உள்ள போடா. அப்பா பெரிய வீடு பார்த்ததே இல்ல. ஆஹா மோந்தமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரமாண்டமான வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டாங்க. புண்ணியம் வேண்டாம். இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம சாப்பிட போறோம்டா. நம்பவே முடியலையே. வாடா வாடா வாடா. வீடு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே 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 ஓகே. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். நீங்க கூப்பிட்டு நாங்க எப்படியா வராம இருப்போம்? ஐயோ அத்தை, இந்த கொடுமையெல்லாம் என்னால கண் கொண்டு பார்க்க முடியலையே. மாப்பிளைக்கு என்ன பைத்தியம் கீத்தி புடிச்சு போச்சா? ரோட்ல போற கண்ட சாக்கடையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாத்த. வீடு மொத்தமா நார போகுது. ஐயோ அம்மா, என்னம்மா இது? சாமி நீங்க மாலை போட்டிருக்கான், இதுல எல்லாம் எதுவும் வம்பு பண்ண கூடாதுன்னு நீங்க அது வரைக்கும் ஓகே. ஆனா பிச்சைக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது நல்ல மாமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? போய் கேளுங்க. நகரன்றல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசுல அசிங்கமா இருக்கு. நடு வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பிச்சை வேணும்னா வாசல் என்னன்னு பிச்சை எடுக்கணும். ₹1 ₹2 தூக்கி போட்டுருப்போம். அதை விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு எல்லாம் என்னடா தராதரம் இருக்கு? யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம்? சரி, எவனா ஒருத்த கூப்பிட்டானா உடனே நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல. சோத்துல உப்பு போட்டு தானே தின்றீங்க. பிச்சை எடுத்தாலும் அதை தானே சாப்பிடுறீங்க. வேற எதுவும் சாப்பிடல இல்ல. ஏய் முதல்ல வெளியே போகடா. போங்கன்ற. எல்லாரும் அங்கேயே இருங்க. யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க. அவங்க என்னோட கெஸ்ட். ஏச்சி கெஸ்டாமே கெஸ்ட். ஏண்டா உன் கெஸ்ட்டுங்களா என்ன ரோடா நின்னு பிச்சை எடுக்கிறவங்களா? பிச்சைக்காரங்களை எல்லாம் இப்படி சொல்றதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல? இல்ல, இதுதான் எனக்கு சரியா இருக்கு. பிச்சைக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, அந்த சாமி முன்னாடி எல்லாருமே சமந்தான். உங்ககிட்ட இருக்கிற வீடு, காரு, பணம், வசதி இதெல்லாம் சாமி முன்னாடி ஒண்ணுமே இல்ல. தூய்மையான மனசு இருக்கிறவங்க தான் இங்க தேவை. அதுதான் கடவுளுக்கு தேவை. அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா ஒதுங்கி ஓரமா நில்லுங்க. எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. நான் சொன்ன விஐபிஸ் இவங்க தான். ஓகே டாடி, இவங்க தான். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க 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 வாங்க. வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. அச்சா உட்கார் உட்கார் உட்காருங்க. வாங்க கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க. ஓகே உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஓகே உட்காருங்க. டேய் ரித்திக் ரோஷன், டாடி தள்ளி உட்காருங்க. தள்ளி சாமி, நாம இப்போ பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரியா? சுந்தரவள்ளி பாரு, இது கோச்சிட்டு போற நேரம் இல்ல, அந்த மாதிரி இடமும் இல்ல. பெரிய பெரிய சாமிகளா நம்மள தேடி, நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. அவங்க மனசு கோணாம நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியாரு. என்ன